விவஸ் இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் அகர் அகர் புட்டிங். பசும்பாலில் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த அகர் அகர் புட்டிங்கை செஞ்சுருக்கிறேன். இதை வந்து என்ன செஞ்சுக்கணும், பசும்பால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பாலை காய்ச்சிக்கணும். பால் நல்லா காஞ்சி வர சமயம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அகர் அகர் பவுடரில் 3 ஸ்பூன் என்ன செஞ்சுக்கணும் போட்டோம். ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடணும். அப்புறம் 3 ஸ்பூன் சீனி என்ன செஞ்சுக்கணும் போட்டுக்கணும். இல்லை நாட்டு சர்க்கரை இருக்குன்னா அது கூட என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் என்ன செய்கிற பருப்பு, பாதாம் பருப்பு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு என்ன செய்யணும், அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுக்கு, கொஞ்சோண்டு என்ன செஞ்சுக்கலாம், ஏலக்காவையும் பொடி பண்ணதை போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இப்படி இருக்குது. ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினா இன்னுமே நம்மளுக்கு கெட்டியாகவும் இருக்கும். சரி விவஸ், அழகான ஒரு புட்டிங் நம்ம பார்த்தோம். ஒரு சூப்பராக நம்மளுக்கு அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க.